அந்த பொண்ணுங்களா? நீ சொல்ல. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ண ஆகா, இந்த பொண்ணுங்களா? மேனேஜர், என் சொப்பன சுந்தரிக்கு மூக்கு இது மாதிரிதான் இருக்கும். மூக்குன்னா அப்ப ஒண்ணுன்னா பார்த்துதான் சொல்லணும். எங்க அம்மா மாதிரி நானும் அவசர முடிவு எடுத்துட முடியுமா? பார்த்தீங்களா, என் சொப்பன சுந்தரிக்கும் இதே மாதிரிதான் கண்ணு. என்ன பியூட்டிஃபுல் கண்ணு இல்ல? மேனேஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முழிச்சு முழிச்சா கொண்டாந்துருக்கிறாரு, கண்ணை மட்டும் சொல்றியாடா? மேனேஜர் நோட், மூக்கு இதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நோட் பண்ணீங்க. இதுதான் கண்ணு, இதுதான் உதடு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கழுத்து இதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் இது மேனேஜர் காலு, அளவுக்கு கொஞ்சம் படகு. பார்த்து பார்த்தா சொல்றியாடா? அதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸா? மேனேஜர் அவளையே பண்ணாதீங்க. இப்ப தம்பி சொன்னதை பூரா நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இத ஒரு ஓவியம் கிட்ட கொடுத்து முழுசா எழுத சொன்னா தம்பி சொப்பனத்துல பாக்குற சுந்தரி இங்க கொண்டுட்டு வந்துருவான். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. சரி, இமிடியேட்டா மேனேஜருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. கொடுங்க மேனேஜர், இமிடியேட்டா ஒரு ஓவியனை பாப்போம். ஏன் சொப்பன சுந்தரி நான் பார்த்தாகணும். ஐயோ, நான் பார்த்தாகணும். எவன் அவன் இந்த மாதிரி உட்கார வச்சு போடுவான்? வேளா விலைக்கு காபி, டிஃபன், சாப்பாடு, கூடவே உன் பொண்ணு. அதுல என்ன பிரச்சனை? அப்போ அதுல என்ன பிரச்சனை? ஏதோ தமாஷா பொழுது போகுது இல்ல ஆச்சு. இன்னும் 4 நாள். 4 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க. நீ வந்த பின்னால உஷா இந்த மாதிரி ரகலை பண்றதில்ல, திட்டுறதில்ல. அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தெரியல, குறைஞ்சு எங்கேயும் போல கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்டுதான் வந்துகிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள முழுசா எங்கிட்டே வந்துடும். எது எப்படியோ என் பொண்ணுக்கு குணமானா அது எனக்கு போதும். எனக்கு ஜாதகப்படி அஷ்டமத்துல சனி. உங்களுக்குமா? ஜோசியம் சொன்னா, ஜோசியம் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் ஜாதகத்துல 12 கட்டத்திலையும் சனி. செவ்வாயும் சனியும் நவக்கிரத்தை சுத்து சொல்லியிருக்கான். கோவில் பக்கத்துல இருக்குது, 2 சுத்து சுத்திட்டு வந்துடுறேன். எனக்கு சேர்த்து சுத்துங்க. கதவை தாப்பால் போட்டுக்க. ஏன் தந்திரமா என்ன? நான் தான் மடத்தனமா உள்ள வந்துட்டேன். வேற எந்த மடையனும் வர மாட்டான். நான் வந்துடுறேன். ராஜி, ராஜி, ராஜி. I'm sorry, நான் ராஜி நினைச்சுக்கிட்டேன். வரேன். என்ன சார், புது ஜாகரம் எப்படி இருக்கு? பையா, மகாபாவி என்ன கொண்டாந்து இங்க மாட்டி விட்டு நாள் கணக்கா கம்மன் இருக்கே. ஐயா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். உங்க அவஸ்தை எனக்கு புரியுது. இன்னும் என்னைய அட்ஜஸ்ட் பண்றது? அந்த கிழத்தை வீட்டை விட்டு கிளப்பிட்டீங்களா? முயற்சி பண்றோம், முடியலையே சார். இல்ல, அந்த ஆளை எங்கேயாவது அனுப்பி வைங்கயா. நான் கொஞ்ச நாள் அங்க எடுத்துட்டு போறேன். உங்க வைஃப் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. முதல்ல அதை பிடிங்க. குடியா வந்து 3 நாள் ஆச்சு. ஐயோ, கீசுது. உங்க கூட ரகசியம் பேசணும். நலம் நலம் அறிய அவா நிற்க. அம்மாவுக்கு உடம்பு தேறிவிட்டது. ஆகவே வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அங்க வந்து சேருகிறேன். ஐயோ, என்னாச்சு? என்ன ஐயா? வெள்ளிக்கிழமை சம்சாரம் வர்றாயா? நம்ம சம்சாரம் வர்றாங்களா? ஐயோ, இங்கே வர்றாங்களா? நான் போய் கூட்டு வந்துடுறேன். இனிமே நான் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது நடந்தாலும் நடக்கட்டும். போயா என்னதான் நடக்கும் நடக்கட்டும். பாடு பாடு, நீ சும்மா பாடியா? நீ பாடு பாடு. தம்பி, என்ன அமைச்சரு? இத வரைஞ்ச சாதாரண அந்த ஓவியனுக்கு 2000 பிச்சை காசு. உங்களுக்கு இவ்வளவு ஐடியாக்களை கொடுத்த இந்த ஐடியா திலகத்தை ஓகோன்னு கவனிப்பீங்க. என்ன அமைச்சரே, உண்மை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இருந்த சாதாரண பணத்துக்காகவா இதையெல்லாம் செய்கிறீர்? என் மேலுள்ள அளவு கடந்த பாசம் அல்லவா? இப்போ விஷயத்தை சொல்லவா? நீ என்ன செய்கிறீர்? இதை எடுத்துக்கொண்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கு செல்லுங்கள். இதை அப்படியே தத்ரூபமாக படமாக்கி அதிலிருந்து பல பிரதிகளை எடுத்து நாடு பூரா பரப்புங்கள் பரப்புங்கள்.
ஊதிக்கொண்டே போகிறார். ரெடி, பாடத்தை ஆரம்பிக்கலாம். தாம் தேய் தேய் தக்கதிமி தாம் தாம். எனக்கு ஆட தெரியாதுமா. தண்டபாணி சார், என்ன காப்பாத்துங்க சார். வாங்க சார். ஷோ, ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாதே. ஆட தெரியாது? இதான் குச்சிப்புடி. இது குச்சிப்புடி இல்ல, பூச்சிக்கடி. உடம்பா இருக்குது. இதான் குச்சிப்புடி. குச்சிப்புடி என்னடா பண்றீங்க? இப்படி கை வைங்க. எப்படி? அப்படி இப்படி அப்படி இப்படி ஆடுங்க. பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா கையெழுத்து போடுறவனுக்கு தேவையாதல்ல? தேவையா இதெல்லாம்? பாய முடிச்சனே. என்னையா வாய மூடுங்க? வாங்கிக்கோ, அடி வாங்கிக்கோ, ஓடி வாங்கிக்கோ. இடியட், ஸ்டூபிட். ராத்தாடு கூட வர தட்டி. அப்பா படுபாய் பசங்களா, என்ன கொண்டு போய் மாட்டி விட்டீங்களடா. டேய் சந்துரு, ஜெகன், தண்டம், என் பொண்டாட்டி லட்சுமி போடுறதில்ல. இப்படி பண்ணிட்டீங்களடா. பழிக்கு பழி, பழிக்கு பழி. ஜனநாதா, லட்சுமி, தேவி, வா இப்படி வந்து அமர். யாரங்கே விரைவா வாருங்கள். பேஜார் பண்ணி வேகமா வாயா. நானும் வந்துட்டேன். அந்த கயவனால் இந்த பெண்ணிடம் நான் அனுபவித்த சுகம், பிரபு, அனுபவித்த கஷ்டங்களுக்கு இவர்களை நான் பழி வாங்கியே தீர வேண்டும். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தேவி? நான் ஒரு யோசனை சொல்கிறேன் பிரபு. இவ்வளவு யோசனைக்கு பிறகு சொல்லம்மா. நான் பாட இந்த கயவனும் இந்த பெண்ணும் ஆட வேண்டும் சுவாமி. நீ பாடுவதே ஒரு தண்டனை, அதற்கு அவர்கள் ஆட வேண்டுமா? சரியான கொடுமை. ஏன் இருக்கிறீர்கள் தேவி? சுவாமி, கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாட்டு பாடம்மா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. எதற்காக எங்களுக்கு இந்த கையப்படியா வீரமா டயலாக் பேசணும்? எதற்காக எங்களுக்கு இந்த தண்டனை? நாங்கள் செய்த குற்றம் என்ன? குற்றங்களை எடுத்து சொல்லி எனக்கு பழக்கமில்லை. ஆடு என்றால் ஆடு. கையில கஸ்மால பேமானி கைய முடியா. நீ என்ன நினைச்சிருக்கிற? எனக்கு ஆட வராதியா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது அரச உத்திரவு. அப்பா, நான் ரொம்ப நல்லா ஆடுவேன் சொல்லுப்பா. அந்த பேமானியோடு சேர்ந்து நீயும் ஆடு. மற்ற 2 பேமானிகளும் பக்கவாத்தியம் மாத்திக்கிட்டும் கொடு. என்ன தாமதம்? தண்டனை நிறைவேற்றப்படட்டும். சரி கம பத நிசா நிசா. மயில்
சனி சகம கரி பப கம பனி தப நினி பத நிரி சனி ச கரி சனி தபம ப நி தபம பம கரி சனி ரிசா சிந்தும் புதுத்தேன் தமிழினில் சந்தம் எடுத்தேன் அமுதினில் கொஞ்சம் நனைத்தேன் கவிதைகள் நெஞ்சில் வடித்தேன் ஊர்வலம் போகும் காவிய மேகம் எழுந்து பொழிந்து வழிந்தது ஊர்வலம் போகும் காவிய மேகம் எழுந்து பொழிந்து வழிந்தது இரவும் மலரும் கமலம் வதனம் இளமை அமுதம் வழியும் நயனம் இரவும் மலரும் கமலம் வதனம் இளமை அமுதம் வழியும் நயனம் அழகின் சிரிப்பே நீ அல்லவா ரசிப்பதும் தவிப்பதும் நான் அல்லவா ஆடவரும் வரத கலை நீ ஆசை தரும் ஆணழகு கனக